வெல்கம் டு வனதிஸ் கிச்சன். வாங்க, இன்றைக்கி ரொம்ப உபயோகமான ஒரு விஷயத்தை காட்டுறேன். நம்ம பெருங்காயம் வாங்குகிறோம் இல்லைங்களா? தூள் பெருங்காயம் வாங்குவோம், கட்டி பெருங்காயம் வாங்குவோம். நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் தான் உபயோகப்படுத்துவேன். நான் போடும்போது தூளாக இருக்கேன்னு நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த மாதிரி டப்பாலே தான் நான் எப்படி தூள் பண்ணுறனோ அதை போட்டு வச்சுக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டோம்னா எடுத்துகிட்டு கொட்டிட்டு அதில் சின்னதாக ஒரு ஹோல் ஒன்று போட்டுப்பேன். அதில் என்ன பண்ணுங்கள், வாங்கினோடனே இந்த மாதிரி இந்த பேக்கை பிரித்து இந்த கவரோட இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் வச்சுட்டு அதில் ஒரு பச்சை மிளகாயை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் அது தளர்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் தேவைக்கு கொஞ்சோண்டு அதில் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 3 நாளைக்கு ஒரு முறை இந்த பச்சை மிளகாயை மாற்றுங்க. இது தளர்த்தி ஆனோடனே என்ன பண்ணணும், இந்த மிளகாயை அந்த பெருங்காயத்தில் பிடிச்சிக்கும். அதை என்ன பண்ணணும், நீங்கள் அதை எடுத்துகிட்டு அந்த பெருங்காயத்தை நீங்கள் சாம்பாரில் எதுக்காவது போட்டு அதை உபயோகப்படுத்திங்க. இல்லை தண்ணியில் கழுவுனீங்கன்னா அது ஃபுல்லாக வந்துடும். அதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க அந்த தண்ணியை. இது ஒரு டைப். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிறத ரொம்ப தளர்த்தியாக இருக்கும்போதே கொஞ்சம் போல் கட் பண்ணி ஒரு சின்ன இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு தேவைப்படும் போதெல்லாம் அதுலேருந்து அந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த கொஞ்சம் கூட அந்த வாசனையோ அந்த இதோ போகவே போகாது, அப்படியே இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. இது ரெண்டுமே இல்லைன்னா, இல்லை எனக்கு பொடியாக தான் வேணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லில் வைங்க. கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சூடு ஏறி அப்படியே அது நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இது இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு இப்படியே அழுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா பொரியும். பார்த்திங்களா எப்படி பொரிஞ்சுக்கிட்டு? இதே மாதிரி இது இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக நம்ம அழுத்தினோம்னா அது அப்படியே ஃப்ளாட்டாக ஆகிடும். அந்த மாதிரி அழுத்தி நான் எப்படி பொரிச்சிருக்கேன் பாருங்கள். அது அப்படி எப்படி பொரிஞ்சிடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி ஆன உடனே அதாவது 80% பொரிஞ்சிடுச்சு. இது பாருங்கள், இதில் கட் பண்ணி காட்டுறேன். இதில் கொஞ்சம் இந்த ஈரம் இருக்குது. இதில் நம்ம எவ்வளோ நேரம் இதில் அழுத்தினோம்னா மேல் பக்கம் தீஞ்சு போயிடும். அதனால் இதோட நிப்பாட்டிட்டு அதை ஃப்ரை பண்ணதை நான் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுட்டேன். 2 சைட்லேயும் பொரிஞ்சிட்டு இருந்தது. நடுவில் கொஞ்சம் பொரியாமல் இருக்குதுன்னு சொன்னேன் பாருங்கள். அது பிரித்த உடனே பார்த்தா ஃபுல்லாக எல்லாமே உள் சைட்லேயும் நல்லாவே இங்கே பாருங்கள். இதுதான் உள்பக்கம் இருந்தது, இது மேல் பக்கம் இருந்தது, இது உள்பக்கம் இருந்தது. இதுவுமே நல்லாவே காஞ்சி போயிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கையில் எடுத்திங்கனாலே எப்படி தூளாகுது பார்த்தீங்களா? இது இன்னும் ரஃப்பாக இருக்குது. நம்ம இது இன்னும் நைஸாக பண்ணணுன்னா இது அப்படியே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக பெருங்காய பவுடர் கிடச்சிரும். பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி பொடி பண்ணிட்டு வந்துட்டேன்? அந்த பொடி மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளவுதான். இதை ஒரு நல்ல ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டு உபயோகப்படுத்துங்க. எப்போவுமே தயவுசெய்து கட்டி பெருங்காயம் வாங்கி உபயோகப்படுத்துங்க. அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாசனையும் அதில் ரொம்ப அதிகமாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.